ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ எவனுக்கு அடங்காத நெக்ரோமன்சர் எபிசோடு 75 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த முகமுடி கழட்டி அந்த காட் ஆஃப் மேட்னஸ் யாருன்னு பார்த்தா அவன் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோவோட ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன் மல்டிவர்ஸ்லேருந்து வந்திருக்கான். அப்படியே கட் பண்ணா அவனோட ஃப்ளாஷ்பேக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அவன் ஏன் எதுக்காக நண்பா நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் செஞ்சனே, ஒன்று விடாமல் செஞ்சனே, ஆனால் நீ என்ன கைவிட்டுட்ட. நீ சொன்ன எல்லாத்தையுமே செஞ்சுமே என்னை கைவிட்டு உதறிட்டியே. இப்படி நீ என்னை உதறினா கடைசியில் நான் ரொம்ப தனிமையாக இருப்பேன் என் நண்பா. நண்பா என்னை மறந்துட்டியா அப்படின்னு வானத்தை பார்த்து சொல்கிறான் பார்த்தீங்களா. அந்த நண்பா யாருன்னா வேற யாரும் இல்லைங்க, இந்த டவர் தான் அவனோட ஃப்ரெண்டாகவே நினைக்கிறான். இந்த டவர் தான் அவனுக்கு உயிர், இந்த டவர் தான் அவனுக்கு முக்கியம்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் அப்படி நினச்சி அதை சொன்ன எல்லாத்தையுமே செஞ்சு இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மான்ஸ்டரை கொண்டு இருக்கான்னு. அப்படியே கட் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் போனால் அவன் எல்லா மான்ஸ்டரையும் வெட்டி வீசிட்டு இருக்கான். டவரில் ஒவ்வொரு ஃப்ளோராக கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கான். 7வது ஃப்ளோரை முடிக்கிறான். முடிச்சதுக்கப்புறம் ஆமாம் நான் இப்படி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறணும், இதை விட ஸ்ட்ராங்காக மாறணும், எல்லாத்தையுமே வெட்டி ஸ்ட்ராங்காக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு டோரா மாதிரி பாட்டு பாடி அங்கே இருக்க எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இப்படி ஸ்ட்ராங்காக மாறினா அந்த டவருக்கு நான் ரொம்ப பிடிச்சவனா மாறிடுவேன். அப்புறம் அவனுக்கு நான் ஃப்ரெண்டாகவே மாறிடுவேன். அவனும் நானும் நண்பனாக மாறி தோஸ்து படா தோஸ்து பாட்டு பாடிட்டே போவோம். அவங்ககிட்ட இருக்க சக்தி எல்லாத்தையுமே எனக்கு கொடுப்பான் அப்படின்னு சசிகுமார் மாதிரி வானத்தை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான் அந்த காட் ஆஃப் மேட்னஸ் கிறுக்கு பையன். அப்படி அவன் எல்லாத்தையுமே கொண்டுட்டு அந்த டவர் சொன்ன மாதிரி டவரில் இருக்க எல்லா ஃப்ளோரையும் கிளியர் பண்ணிட்டே போகும்போது இப்போ 27வது ஃப்ளோருக்கு வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிற அன்பெட்டு மோனாருக்கு வெள்ளக்கு மோனாருக்கு இவங்க 2 பேருமே அவங்ககிட்ட இருக்க அந்த 2 ஸ்வாடை வச்சு கொல்லுட்டான். அப்படியே ஸ்வாடை அவங்க வயிற்றுல குத்திடுவான் பாருங்க. அப்போ அன்பெட்டு மோனாருக்கு நம்ம அந்த காட் ஆஃப் மேட்னஸ் இருக்கான் பாருங்க பைத்தியக்காரன், அவனை பார்த்து சொல்லுவாங்க, நீ உன்னோட விருப்பப்படி பண்ணிக்கிட்டே இரு, நீ உன் கண்ணில் போகிற எல்லாத்தையுமே கொண்டுக்கிட்டே இரு. இந்த டவரு அதுதானே உனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கு, இந்த டவரோட நம்பிக்கை வரணும்னா நீ எங்களை எல்லாத்தையுமே கொண்டு தான் ஆகணும், அதுதானே உன்னோட விருப்பம். ஆனால் நீ இது எல்லாத்தையுமே பண்ணதுக்கப்புறம் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறியா? நான் ஒன்று சொல்லவா, நீ யாருன்னு உன்னையே கேட்டுப்பாரு. நீ ஒரு குழப்பவாதி, நீ எதையுமே தெளிவாக எடுத்த மாதிரி தெரில, அந்த டவருக்கு நீ ஒரு அடிமையாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரி இப்போ உனக்கு என்ன வேணுமோ அதை நீ சந்தோஷமாக பண்ணி உன்னோட வாழ்க்கையில் நீ முன்னோக்கி போ, நீ முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும், அதுதான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அயன்பெட் மோனாருக்கு அங்கே வெள்ளை குக்கு மோனாருக்கு இவங்க 2 பேருமே செத்துருவாங்க. ஆனால் இவன் அந்த குழப்பவாதி காட் ஆஃப் மேட்னஸ் இதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நான் அவங்க எல்லாத்தையுமே கொல்லணும்னா கண்டிப்பாக கொல்லுவேன், ஏன்னா எனக்கு அந்த டவர் சொல்கிறது தான் முக்கியம், அந்த டவர் யாரை சொன்னாலும் நான் கொல்லுவேன், எப்படி சொன்னாலும் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவருக்கு ரொம்ப அடிமையாகவே மாறிட்டான். அந்த டவர் சொன்னால் அந்த டவருக்கு ஏற்ற மாதிரி நான் முன்னோக்கி போய்கிட்டே இருப்பேன்னு மல்டிவர்ஸ்லாம் போய் கொல்ல ஆரம்பிச்சிருவான். அங்கே ஒரு போப்புலாக இருப்பார், அவரை போய் கொல்ல போவான். அவர் நான் உனக்கு சபிக்கிறேன்டா, நீ கண்டிப்பாக செத்து போயிடுவடா அப்படின்னு அவர் சபிக்கிறாரு. ஒரு பாவப்பட்ட பூனை மாதிரி இருக்குது, அந்த உலகத்தில் போய் அதை கொள்றான். ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா, எங்கள் மக்களெல்லாம் விட்டுருங்க ஐயா அங்கே கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னும் போனால் லோ பவரில் இருக்கவங்களை போய் கொல்ல போகிறான். அவன் அங்கே கத்திட்டு இருப்பான், டே இங்கே இருக்கா நீ வந்த, நீ பெரிய பெரிய முறிமுலகத்தில் போய் அங்கே இருக்க எல்லாத்தையுமே தோக்கடிச்சியே, இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் வீக்காக இருக்க டைமண்ட்ஸ்லாம் வந்து எங்களை எதுக்கிட்டா கொள்ற, நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கியடா அப்படின்னு சொல்லும்போது, அதான்டா நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்ல, நான் ஸ்ட்ராங்குன்னு எல்லாத்துக்கும் தெரியணும், அது எனக்கே தெரியணும்ல, அதனால தான்டா அப்படின்னு அவன் போகிற இடமெல்லாம் ஒரே ரத்த கையாக தான் இருக்குது. யார் என்னன்னு கொஞ்சம் கூட பார்க்கறது இல்லை. ஒரு மான்ஸ்டர், பைத்தியம் முடிச்ச மான்ஸ்டராக மாதிரி அந்த டவர் இவனை நீ ஒரு பெரிய வீரன்டா அப்படின்னு ஒத்துக்கணுன்றதுக்காக, அந்த டவர் நீ என்னோட ஃப்ரெண்டு தான்டா, நீ தான்டா என்னோட நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒத்துக்கணுன்றதுக்காக இவன் கண்ணில் படுற எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட ஈவி இறக்கு இல்லாமல் கொண்டுக்கிட்டே இருக்கான். ஒரு கடத்துக்கு மேலே போய் என்ன பண்ணுறான், ஆச்சா பொண்ணு, கேத்ரின் பொண்ணு, ஃபர்ஸ்ட் ரேங்க் 2வது ரேங்க் இவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களையும் கொண்டுறாங்க. அதுவும் அவங்களோட யூனிவர்ஸில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள கொள்றான். அவங்களையும் கொண்டுட்டு அப்படியே அந்த டவர்கிட்ட பேசுவான், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என் கூட இருந்தவங்க நான் எல்லாத்தையுமே கொண்டுட்டேன், ஆனால் எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை இல்லை, ஏன்னா டவர் நீ தான் இருக்கியே, நீ தான் என்னோடய ஃப்ரெண்டு, நீ என் கூட இருந்தால் மட்டும் போது, எனக்கு வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவருக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினச்சிட்டே இருக்கும்போது அந்த டவர் இவனை கண்டுக்கல போல இருக்கு. அவன் இல்லை ஏன் அப்படி நடக்குது, நீ என்னோட நண்பன் தானே, நீ எனக்காக ஏன் எதுவுமே பண்ண மாட்டேற, உனக்காக நான் எல்லாத்தையுமே பண்ணியுமே நீ என்னை உதறி தள்ளிட்டே இருக்கியே, உனக்காக நான் எத்தனை பேரை கொன்னேன், எத்தனை டைமென்ஷனில் போய் அங்கே இருக்க எல்லாத்தையுமே கொன்னனே, இவ்வளோ பேர் கொன்னும் என்ன உனக்கு பிடிக்கவே இல்லையா, ஏன் அப்படி நடக்குது, இப்படி நடக்கக்கூடாது, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, நண்பா எதுக்காக எனக்கு அந்த லிமிட்லெஸ் டிவைன் பவர் கொடுக்க மாட்டேற, என்னை ஏன் ஒதுக்கி தள்ளிட்டு இருக்க, உனக்காக நான் எல்லாமே பண்ணியுமே உனக்கு திருப்தி ஆகலையா, என்னை நீ இப்போ இருளில் தள்ளிட்ட, நான் 100 வருஷத்துக்கு மேலே தனிமையில் இருக்கேன், ஆனால் நீ என்னை இப்படி கைவிடுவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி அவன் கொன்ன எல்லாருமே
அந்த டவர் சொல்லுச்சுல, நீ முன்னோக்கி போ, அந்த டவர் தானே உனக்கு முக்கியம், நீ முன்னோக்கி போ, அதுதானே உன்னோட ஃப்ரெண்டு, நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும், உன்னோட கோலை நோக்கி போ, உன்னோட கோலை நோக்கி போடா, கோலை நோக்கி போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த வாய்ஸ் கேட்கறது கேட்டு அதை கேட்டு அவன் ஐயோ நான் தோத்துட்டேனா, இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் கீழே விழுந்துட்டு அப்படி எந்திரிச்சு உட்காந்துட்டு, நான் இத்தனை காலம் என்னோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேனா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, நான் ஒரு தோத்தவனை மாறிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட மல்டிவர்ஸில் ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்காங்க அவங்களையும் கொஞ்சம் பார்க்கணுமா, அவங்க என்ன மாதிரி ரொம்ப சோகமாக வருத்தமாக இருப்பாங்களா இல்லை சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன் பார்த்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்த மாதிரி சந்தோஷமாக இருக்கான். அவங்களோட வாழ்க்கையை அவங்க கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஒருத்தனா அப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பான், இன்னொருத்தனா பயங்கரமான ஹண்டரா மாதிரி இருப்பான், ஒருத்தன் பயங்கரமான நெக்ரோமன்ஸரா மாதிரி இருப்பான், ஒருத்தன் என்னன்னா அயல்பெட்டு மோனாருக்கு கூட சந்தோஷமா இருப்பான், இன்னொருத்தன் என்னன்னா வெள்ளகோக்கு மோனாருக்கு கூட சந்தோஷமா இருப்பான், இன்னொருத்தன் ஆச்சா பொண்ணுகிட்ட, இன்னொருத்தன் கேத்தன் கூட. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கூட சந்தோஷமா இருப்பானுங்க. அதை இங்கே அவன் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன தவிர எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஒவ்வொருத்தன் கூட இருக்கிறான், இவன் என்ன டவர்ல போய் சண்டை போடாம அட்மினை லவ் பண்ணி சுத்திட்டு இருக்கான், இதெல்லாம் சாத்தியமா? இன்னொருத்தனா காசு சம்பாதிச்சிட்டு இருக்கான், மார்க்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கான், இன்னொருத்தனா 10,000 கார்ட்ஸில் அவனும் ஒரு காடா மாறிட்டான். என்ன நடக்குது இங்க? ஏன் அப்ப நான் மட்டும் என்ன தப்பா பண்ணிட்டேன்? நான் மட்டும் ஏன் அவங்கள மாதிரி சந்தோஷமா இல்லை? ஏன் ஏன் நான் மட்டும் ஏன் 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 அப்படின்னு மண்ணெண்ணெய் ஊற்றுனா மசமசனா எரியும், டீசல் ஊற்றுனா லேசாக எரியும், பெட்ரோல் ஊற்றுனா கப்புன்னு எரின்ற மாதிரி அவன் வயிறு பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருக்கு. இங்கே ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன்லாம் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பல்ல கடிச்சிட்டு இதுக்கு எப்படி சாத்தியம், இதுக்கு சாத்தியமே இல்லையே, நான் மட்டும் ஏன்டா சந்தோஷமா இல்லை, அவங்க மட்டும் ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக இருக்கானுங்க, கேம் விளாடுறானுங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறானுங்க, ஆனால் நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இல்லாமல் வாழ்க்கையில் எப்படி தனியாக என்ன பண்ணுறது தெரியாமல் இருளில் மூழ்கி இருக்கேனா, நான் மட்டும் இந்த இருளில் தனித்து விடப்பட்டு சந்தோஷமே இல்லாமல் ரொம்ப சோகமாக இருப்பானாமா, அவனுங்க மட்டும் ரொம்ப ஜாலியாக இருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கடுப்பாகிட்டு இருப்பான். இதில் என்ன லாஜிக் இருக்குது? இவன் தான் எல்லாத்தையுமே கொன்னான், இப்போ என்னன்னா மற்றவங்க படுற சந்தோஷத்தை பார்த்துட்டு வயிறு எரிஞ்சிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். அப்புறமா அவன் ஒரு பயங்கரமான பிளானை பண்ணுவான் பாருங்க. இப்போ எனக்கு புரியுது, டவர் நீ என்னை நண்பனாக தான் பார்த்துருக்க, இதில் என்ன ஒரு பிரச்சனைனா அவனுக்கு என்னை விட ரொம்ப சந்தோஷமாக நல்ல வாழ்க்கையை வாழ்கிறானுங்க, அதனால தான் நீ என்னை பார்க்கல, நீ என்னை கவனிக்கலை, அதனால தான் நீ என் கூட ஃப்ரெண்டாக மாறல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன்கிட்ட போய் அவங்கள கொன்று முழுங்க போகிறேன், கடைசியில் நான் மட்டும் தானே இருப்பேன், அப்போ நீ என்னை பார்ப்ப தானே, நீ என் கூட ஃப்ரெண்டாக தானே இருப்ப, அப்புறம் நான் தனியாக இருக்க மாட்டேன் தானே, இது எப்படி இருக்குது, இதுதான் என்னோட பிளானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியக்காரத்தனமாக பிளானை போடும்போது தான் அவன் அந்த காட் ஆஃப் மேனஸோட பவரே எடுக்கிறான். அப்படியே அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருப்பான் பாருங்க. அந்த குழப்பவாதி இப்போ குழப்பத்தை உருவாக்க போகிறான், எல்லா சங்கு ஊத போகிறான். அப்படியே அவன் ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷனை ஓப்பன் பண்ணி அங்கே போய் எல்லாத்தையுமே கொல்ல ஆரம்பித்து அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்டே வந்திருக்கான். அந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சு அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோடனே அப்படியே இங்கே நம்ம ஹீரோ கிட்ட வந்து, என்ன நான் எத்தனை பேரை கொண்டு இருக்கேன் பார்த்தியா, கடவுளையும் கொண்டு இருக்கேன், அட்மினியும் கொண்டு இருக்கேன், என்னோட ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷனையும் கொண்டிருக்கேன், இப்போ உன்னையும் கொன்று முழுங்க போகிறேன்டா. நான் அவங்கள முழுங்கும் போது அவங்கள மட்டும் முழுங்கல, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாரு, அவங்களையும் தான் முழுங்குவேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம ஹீரோ சங்கு இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷனை ஒருத்தனை முழுங்கிட்டு இருக்கான் அந்த காட் ஆஃப் மெனஸ். அப்போ அங்கே ஆச்சா பொண்ணு வேகமாக ஓடி வரும்போது ஆச்சா பொண்ணையும் அடித்து ஆச்சா பொண்ணையும் கொண்டுட்டான். அது எல்லாத்தையுமே இங்கே நம்ம ஹீரோ கிட்ட அவன் சொல்லிகிட்டே இருக்கான், எப்படி இது நல்லா இருக்கா, இந்த கதை சூப்பராக இருக்கா, இப்போ உன் கதை அதே மாதிரி தான்டா நடக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோகிட்ட சொல்லிட்டு, உன்னையும் முழுங்கினதுக்கப்புறம் இந்த டவர் என்ன அதோட நண்பனாக ஏற்றுக்கும், நான் அதோட நண்பனாக மாறுவேன், நான் மட்டும்தான்டா அதோட நண்பனாக இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவான் பயங்கரமா. நம்ம ஹீரோவும் ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார். அப்போ அவன், டேய் உனக்கு இன்னும் புரியலையா, இப்போ இங்கே என்ன நடக்குது தெரியுமா, காட் ஆஃப் மேனஸ் மட்டும் இல்லைடா, நான் ஒரு குழப்பவாதி, கேஎஸ்ஏ கிரியேட் பண்ணுவேன், அதனால் உனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாதுடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோட அந்த டிவைன் பவருக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டு இருப்பான். இப்போ புரியுதா, உன்னோட அட்டாக் எல்லாத்தையுமே என் மேலே விடாத மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும்டானால கொஞ்ச நேரத்துக்கு என்னால் உங்ககிட்ட குழப்பத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, அடா போடா குழப்பவாதி, நான் பார்த்துக்கிறேன், நீயா நானானு, நீ என்கிட்ட தப்பாக மோதிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து டார்ஜ் பண்ணி வேகமாக போய் அவனை மறுபடியும் ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுவார் பாருங்க. அவன்கிட்ட இருக்க ஸ்வாடை வச்சு அப்படியே தடுத்து நிப்பாட்டிட்டு, டேய் நீ பேசுனது எல்லாத்தையுமே நான் கேட்டேன்டா, ஆனால் போர் அடிக்குது, நீ இதுக்கு மேலே பேசாத, கடுப்படிக்குது, என்ன நீ அந்த டவரோட பொம்மைலாட்ட பொம்மை மாதிரி அது என்ன சொன்னாலும் சரிங்கய்யா அப்படின்னு செய்யணும்னு விரும்புகிற, அவ்வளோதானே, நீ எல்லாம் ஒரு ஆள், நீ எல்லாம் ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லாதவன்டா, உன்னால் சுயமாக ஒரு பாதையை உருவாக்க முடியுதா, அந்த டவர் சொல்லுதுன்னு அந்த டவர் சொல்கிறத கேட்டுட்டு நீ எல்லாம் பண்ணுற பார்த்தியா, நீ என்ன முழுங்க போறியா, நீ என்ன பண்ணாலும் என்ன ஒன்றுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னேன். அதை கேட்டு அந்த மேனஸு, டேய் நீ பொத்துடா, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், நான் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன் தெரியுமா, உனக்கு ஒன்றுமே தெரியாதுடா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, எனக்கு ஒன்றும் தெரியாதா,
எனக்கு என்னோட பாதையை உருவாக்கிக்க தெரியும், அந்த பாதையில் எனக்கு சொந்தமாக போக தெரியும், ஒன்றை மாதிரி அந்த டவரோட வாழை பிடிச்சிட்டு போக மாட்டேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ணுறதுக்கு வேகமாக பறந்து போகும்போது அவன் அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு, டேய் நீ என்ன ரொம்ப கடுப்பேத்துற, நீலாம் ஒன்றுத்துக்கும் ஆகாதவன்டா, பொடி பையன்டா, நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மேட்னஸ் பவரை பயங்கரமாக வெளியே கொண்டு வந்துருப்பான். நம்ம ஹீரோ அதை அப்படியே டார்ஜ் பண்ணி பின்னாடி வந்துட்டு, இது என்ன பவர், இவங்ககிட்ட இந்த மாதிரி பவர்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, டேய் நான் உன்னை கொல்லுவேன், அப்புறம் உன்னை கொன்னதுக்கு அப்புறம் அப்படியே உன்னை முழுங்கிக்குவேன்டா அப்படின்னு அவனோட அந்த மேட்னஸ் பவரை அப்படி கிரியேட் பண்ணுவான் பாருங்க. கிரியேட் பண்ணா அந்த மேட்னஸ் காடோட பவர் பயங்கரமா வெளிப்பட்டு இருக்கும். அதை பார்த்து ஹீரோ, இவன் 100 வருஷத்துக்கு மேல இருந்தனால இவனோட டிவைன் பவர்லாம் வேற மாதிரி இருக்கு, அப்படியா நீ அந்த டார்க்னஸ் பவர் யூஸ் பண்ணனா நான் லைட் பவர் யூஸ் பண்ணுவேன்டா, ஸ்டார் லைட் பவர் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பவர் யூஸ் பண்ணா பயங்கரமான ஒரு டிராகன் உருவாங்க பாருங்க லைட்லயே. அதை பார்த்துட்டு இது எப்படா சாத்தியம், நான் எத்தனை வருஷமா அதை உருவாக்க கஷ்டப்பட்டேன், நீ என்னன்னா டக்குன்னு உருவாக்கிட்டியா, இதுக்கு வாய்ப்பே இல்லை, டவர் உனக்கு வேற ஏதோ மந்திரம் பண்ணி கொடுத்துருக்கு, எனக்கு ஏன் அதை எதுவுமே பண்ண முடிச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த பயங்கரமான டிராகன் அந்த எலும்புக்கூடு மேட்னஸ் கார்டு பவர் கிட்ட இங்க நம்ம ஹீரோட அந்த லைட் கார்டு டிராகன் பவர் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அதே நேரம் இங்க நம்ம ஹீரோவை மேட்னஸும் பயங்கரமா சண்டை போட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த மேட்னஸை பார்த்து, டேய் இப்போ புரியுதா, நீ நான் படித்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா, அந்த ஸ்கூலை கட்டினதே நான் தான்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டே இருப்பார் பாருங்க. அந்த மேட்னஸ் பவரை அந்த டிராகனை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் அந்த மேட்னஸ் என்ன நடக்குது இங்கே, அந்த ஸ்டார்லைட்டு என்னோட மேட்னஸ் பவரை அடிக்குதா, இதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மேட்னஸ் டிராகன் அப்படி கையை முறுக்கிட்டு அடிக்க போகும். அந்த அட்டாக்கை தடுத்து நிப்பாட்டிட்டு திரும்ப அதோட அட்டாக்கை கொடுக்கும் பாருங்க. அந்த எலும்புக்கூடு மேட்னஸ் அந்த மண்டையை பிடிச்சி நசுங்கும் பாருங்க அந்த ஸ்டார்ல டிராகனு. அதே நேரம் இங்கே நம்ம ஹீரோ, டேய் உனக்கு டெத்தோட பவர் என்னன்னு இப்போ நான் காட்டவாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை எடுத்து அவனோட உடம்பு அப்படி பாதியா 2 துண்டா வெட்டிடுவாரு. அவன் கத்திக்கிட்டே, இதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் என்னோட பவரை வச்சு உன்னை அழிக்கலாம் நினைச்சா நீ என்னை வெட்டிட்டியா, இந்த டவரோட ஃப்ரெண்டா நான் இதுக்கப்புறம் ஆக மாட்டேனா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே கீழே விழுவான். அப்படி அவன் விழுந்ததுக்கு அப்புறம் அங்கே ரத்தம் சதறி போய் கிடக்கும். அப்படியே பார்த்தா இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அந்த காட் ஆஃப் மேட்னஸ் இதோட செத்துட்டானா இல்லை திரும்ப வரப்போறானா, நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் திரும்ப பூமிக்கு போவானா இல்லை அதோட செத்துட்டானா அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு வச்சீங்கன்னா கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.